இந்த வீடியோவில் டாப் 6 யமஹாவோட அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த 6 யமஹாவோட அப்கமிங் பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டர் 250 அப்படிங்கிற அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் பைக். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் இந்தியாவில் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸுக்கு வந்து ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. லேண்டர் 250 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,35,000 எக்ஸோரூம் பிரைஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ யமஹா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்தியாவில் எந்த ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் பைக்குமே கிடையாது. ஸோ இந்த 2025க்குள்ள 250 சிசியில் லேண்டர் அப்படிங்கிற நேமில் நமக்கு அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த அட்வென்ச்சர் பைக்கில் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போதுங்க. கிரே, ப்ளூ, ஒயிட் அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 250 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் SOHC ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 20.7 ஹார்ஸ் பவரும் 20.49 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ஹைட்ராலிக்ல சிங்கிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 21 இன்ச் வீலும் ரியர்ல 18 இன்ச் வீலும் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 143 கிலோகிராம் வந்து வெயிட்டும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 275 mm கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 875 mm வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்டர் 250 பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் பைக்கா இந்தியாவில் ஒரு 250 செக்மெண்ட்ல அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா R7ங்க. R7 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 10 லட்ச ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த R7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க போது. ஐகான் ப்ளூ அண்ட் யமஹா பிளாக் அப்படிங்கிற இந்த 2 கலர் ஆப்ஷன்ஸ் பேசிக்காக நம்ம லான்ச் பண்ணும்போது இருக்கக்கூடிய 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ரொம்பவே வந்து ப்ரைஸ் ஹை தான். ஆனால் இந்த ரேஞ்ச் ஒரு 700 சிசி ஒரு ட்வின் சிலிண்டர் பைக்குக்கு இந்த ப்ரைஸ் டெஃபினட்டாக ஓகே தான். 689 சிசி ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் DOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 74 ஹார்ஸ் பவரும் 67 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜுங்க, நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது மைலேஜ் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24லேருந்து ஒரு 26 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 230 km/h டாப் ஸ்பீட் தாராளமாக போக முடியும். பட் நீங்கள் இந்த அளவுக்கு ஓட்டினீங்கன்னா இந்த அளவுக்கு மைலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 298 mm டியூவல் டிஸ்கும், ரியர்ல 240 mm உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS, கார்னரிங் ABS எல்லாமே அவைலபிளாக இருக்கு. 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 3 லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 135 mm தான் இருக்கு. சீட்டோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 835 mm தான் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 41 mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியர்ல அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் மார்க்கெட்ல ட்ரையம்போட RS 660, கவாசக்கியோட நிஞ்சா 650, ஹோண்டாவோட CBR 650R அப்படிங்கிற இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்டான பிரைஸ்ல சூப்பர்வான கான்ஃபிகரேஷன்ல இந்த யமஹாவோட R7 அப்படிங்கிற ஒரு சூப்பர் பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. மூணாவதா பார்த்தீங்கன்னா XSR மாடல். XSR டெஃபினட்டா ஒரு பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் பைக்கை தான் லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நமக்கு XSR 700, XSR 900லாம் இருக்கு. ஆனால் நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா XSR 155, அதாவது ஒரு 150 செக்மெண்ட்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. அப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு 1,50,000 இருந்து 1,60,000 குள்ள நம்ம பிரைஸை வந்து எதிர்பார்க்கலாம். XSR பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரே, ஒயிட், கிரீன் அப்புறம் பிளாக் அப்படிங்கிற ஒரு 4 கலர்ல அவைலபிளா இருக்கு. இந்த XSR பொறுத்த வரைக்கும் 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 19.3 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 km/லிட்டரும், டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 135 km/h தாராளமாக போகும். அண்ட் டிஸ்க் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். அது கூட நமக்கு டியூவல் சேனல் ABSம் அவைலபிளாக இருக்கு.
17 இன்ச் அலாய் வீலும் கொடுத்துருக்காங்க. XSR 150 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் பார்க்கும்போது NS 200, அப்பாச்சி RTR 200, அதுக்கப்புறம் சுசுகியோட ஜிக்ஸார் 155 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. சஸ்பென்ஷன் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 170 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்டும் 810 mm இருக்கு. அதாவது உங்களுக்கு முக்கியமாக இதில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா சர்க்குலரில் இருக்கு. இதோட ஹெட்லைட்டுமே வந்து சர்க்குலரில் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரு கிளாசிக்கான டிசைனாக இருக்குங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட RX மாடல். RX 100 கண்டிப்பாக நம்ம வராது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அதுக்கு பதிலாக RX ஒரு 450cc கூட லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு க்ரூசர் மாடல் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ RXல உங்களுக்கு 300லேருந்து 450cc ஒரு பைக் கண்டிப்பாக லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக தான் இருக்க போகுது. நல்ல மைலேஜ், கம்ஃபர்டபுளான ரைடிங், ஃப்ளாட்டான சீட்டு, ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு க்ரூசர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக லாங் ரைடுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பைக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் யமஹாவுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த RX 300 இல்லை 450 அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். அண்ட் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய MT 125. MT 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸான ரொம்பவே என்ட்ரி லெவல் ஒரு நேக்கிட் பைக்குங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒருவேளை XSR லான்ச் பண்ணனாங்க அப்படின்னா MT 125 லேட் ஆகும். ஆனால் MT 125 பொறுத்த வரைக்கும் இப்போ MT 15 சேம் எக்ஸாக்ட் டிசைன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. 1,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்க போகுது. இந்த MT 125 பொறுத்த வரைக்கும் ஐகான் ப்ளூ, டெக் பிளாக், ஸ்ட்ரோம் ப்ளூ இந்த மாதிரி ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்க போகுது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ண போகிறாங்க. SYHC இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 14.7 ஹார்ஸ் பவரும் 12 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க. என்னதான் 125 இருந்தாலும் வந்து ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் டெஃபினட்டாக 48 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா 120 km/h போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 140 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக, ஒரு நல்ல ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ரொம்பவே என்ட்ரி லெவலில் நமக்கு கவாசாக்கியோட Z125, KTMோட டியூக் 125 ரைவலாக இந்த யமஹாவோட MT 125 லான்ச் பண்ண போகிறாங்க. கடைசியாக ஆறாவதாக பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 5 அப்டேட்டட் மாடல் வரப்போகுது. இப்போ வெர்ஷன் 4 மாடல் இருக்கு. ஸோ வெர்ஷன் 4 மாடலே நமக்கு வந்து 2,30,000க்கும் மேலே டாப் அண்ட் வேரியண்டோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் போகுது. வெர்ஷன் 5ம் கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி வெர்ஷன் 5 லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக 1,90,000க்கும் மேலே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே வரும். அப்படி 1,90,000 வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக 2.5 lakhக்கும் மேலே நமக்கு ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2 லட்ச ரூபாய்க்கும் மேலே நான் கொடுத்து ஒரு 155cc ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் வாங்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு VVA இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 18.4 ஹார்ஸ் பவரும் 14.2 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 40 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்க முடியும். 145க்கும் மேலே உங்களுக்கு வந்து பர் ஹவரில் வந்து உங்களால் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அலுமினியம் ஸ்விங் ஆர்ம், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இந்த பைக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்கமிங் வெர்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அப்டேட் மாடல் வந்து அப்டேட்ஸ் வந்து இந்த வெர்ஷன் 4ல கொடுக்க போறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனலான ஒரு அப்டேட், கம்யூனிட்டி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்மளுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா விசிட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பைக் ஃபோட்டோ இல்லாட்டி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய பைக் ஃபோட்டோ எதையாவது நீங்கள் எங்களுக்கு தெரிய வைக்கணும் இல்லாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியணும்னு நினைக்கிறதான் அந்த ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங்களாலையும் நம்ம சேனலில் வந்து ஓனா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் போட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இன்றைக்கி தான் வந்திருக்கு. அதை நான் எனேபிளும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பைக்கோ இல்லை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க என்னென்ன பைக் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருக்கக்கூடிய அந்த விசிட் கம்யூனிட்டி போஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு அதில் போஸ்ட் போடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.